என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபிரகாமின் பிள்ளைகளா? வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. ஆபிரகாமின் பிள்ளைகளா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். லூக்கா 3:8. யோவான் ஸ்நானன் தன் செய்திக்கு தொடக்கமாக மேற்கூறிய வசனத்தை கூறுகிறார். இதில் நாம் செய்யக்கூடாதது ஒன்றும் செய்ய வேண்டியது ஒன்றும் சொல்லப்பட்டுள்ளன. செய்யக்கூடாதது, எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் குடும்பம், பாரம்பரியம், ஊர் ஆகியவற்றை குறித்து கொஞ்சம் பெருமை உண்டு. தான் பக்தி பரம்பரையை சேர்ந்தவன், படித்த பரம்பரையை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி, பெருமிதம் உண்டு. உண்மைதான். மரபணு மூலம் நம் மூதாதையரின் சில சிறப்புகளை பெற்றிருப்போம், சில குறைகளையும் கூட பெற்றிருப்போமே. இவ்வுலகம் ஒருவனது மதிப்பை அவனது பாரம்பரியத்தினால்தான் நிர்ணயிக்கிறது. எனவேதான் விசுவாசிகளின் தகப்பனும் இஸ்ரவேலின் ஆசீர்வாத ஊற்றுமான ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதில் யூதர்கள் பெருமைப்பட்டனர். கண்டிப்பாய் போதிக்கும் யோவானோ அவர்களை ஆபிரகாமின் சந்ததியே அல்லது பிள்ளைகளே என்று அழைக்காமல் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறான். பாரம்பரிய பெருமை ஒரு பெருமையே அல்ல, நீ யார் என்பதே முக்கியம். செய்ய வேண்டியது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்படி சொன்ன யோவான் அவர்கள் மனம் திரும்பினால் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறான். 2 அங்கிகளையும் ஆகாரத்தையும் உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். இது தயவு என்னும் ஆவியின் கனியல்லவா? கட்டளையிட்டதற்கு அதிகமாய் வாங்காதிருக்க வேண்டும். தங்களது சம்பளமே போதும் என்று இருக்க வேண்டும். இவையெல்லாம் இச்சையடக்கம் என்ற கனி நமக்குள் இருந்தால்தானே முடியும். ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருப்பதும் பொய்யாய் குற்றம் சாட்டாதிருப்பதும் நற்குணம் என்னும் கனியாகும். இத்தகைய நற்சுபாவங்கள் இல்லாதவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பயன்? கனி தராது வாழ்பவர்களை தேவன் அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்று யோவான் எச்சரிக்கை விடுக்கிறார். ஜாக்கிரதையாய் வாழ்வோம். நாம் யார் என்பதை நம் முன்னோர்கள் அல்ல, நம் செயல்களே சொல்லட்டும். நாம் யார் என்பதை நம் முன்னோர்கள் அல்ல, நம் செயல்களே சொல்லட்டும். தீர்மானம்: ஆவியின் கனிகள் எச்செயல்களில் வெளிப்படுகின்றன என்று சிந்திப்பேன், அவற்றையே செய்வேன்.